ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு 10 முந்திரி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 3 ஆனியனை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் செரி டொமேட்டோ தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் டொமேட்டோ 2னா 3னா எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கரம் மசாலா, காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட் சேர்த்து 100 கிராம்ஸ் பன்னீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு பிரியாணி இலை, 2 பட்டை, ஏலக்காய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச ஆனியன், ஒரு க்ரீன் சில்லி, ஒரு ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து அதுவும் நல்லா ஃப்ரை ஆனோன்னு டொமேட்டோஸ் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்தோடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேற ஒரு பேனில் 1 ஸ்பூன் பட்டர் விட்டு சீரகத்தை போட்டு பொரியட்டோன்னு ஒரு ஆனியன், ஒரு கேப்சிகத்தை பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட இந்த கிரேவிக்கு ஏற்ற சால்ட், கரம் மசாலா, சில்லி பவுடர் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துக்கோங்க. வதக்கி வச்சுருக்க மசாலாவை நல்லா கிரைண்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து கொதிக்க விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் 1 ஸ்பூன் பட்டரையும் கஸ்தூரி மெத்தியும் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி ஃபுல்கா, நான், சப்பாத்தி, கீ ரைஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.